ஆத்ம நமஸ்காரம். என்னுடைய 23வது வயதில் நான் சென்னையை நோக்கி ஒரு விலாசத்தை தேடி போயிருந்தேன். அப்போ பல பேர்கிட்ட விலாசங்கள் கேட்கும்போது முகம் சுளிச்ச வகையிலேயே நம்மளுக்கு பதில் அளித்தாங்க. சரி, தலைநகரம் எல்லாரும் விலாசம் கேட்டு கேட்டு வந்திருப்பாங்க, அதனுடைய விரக்தியில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சா, இன்னொரு வயோதிகர், அவர்கிட்ட நான் போய் விலாசம் கேட்கும்போது திருடேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாத அளவில் நம்ம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து அடுத்த தெருவுக்கு போயிட்டோம். அப்போ அந்த சென்னை வாசிகளை நோக்கி கோபத்தில் ஒரு கவி பாடுறேன். ஓடி விளையாடு பாப்பா, நம் காம்பவுண்டுக்குள் மட்டும் தாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நம் குடும்பத்தாரிடம் மட்டும் தாப்பா. முற்றுப்புள்ளி வார்த்தைகளை மட்டுமே கற்ற புள்ளிகள். இவர்கள் வீட்டு மர இலைகள் கூட பறவை வந்து அமர்ந்தால் கனிகளை மூடிக்கொள்ளும் பக்குவம் படித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் கவிதையாக மாற்றக்கூடிய ஆற்றல் அன்றைக்கு நான் வளர்த்து வச்சுருந்தேன். இன்றைக்கு அத்தனையுமே இழுத்து மூடிட்டு சிவனேன்னு சிந்தனைக்கு கூட இடைவெளி விட்டு அமர்ந்திருக்கோம். அப்படின்னா சும்மா இரு சொல் அற. அப்போ சும்மா இருந்து சொல்லற இருந்து பிடிக்கக்கூடிய அந்த பிடியில் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை செக்ஷனும் உள்ளடங்கிறோம். தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நம்ம போய் முயற்சி பண்ணி அதில் நம்மளை பிரில்லியண்டாக ஆக்கிக்கிற கூடிய முயற்சி என்பது அந்த ஒற்றை துறையில் மட்டும்தான் நாம் பிரில்லியண்டாக இருக்க முடியுமே தவிர மற்ற துறையில் பிரில்லியண்டாக இருக்க முடியாது. அப்போ சும்மா இருந்தால் சொல்லற இருந்தால் அனைத்து துறையிலையும் நாம் பிரில்லியண்டாக இருக்கலாம். இந்த தத்துவம் என்பது அனுபவ ரீதியாக நீங்கள் அனுபவித்தால் புரியும். ஆத்ம நமஸ்காரம்.